விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலப்பரிசு சக்கரத்தின் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், சிவாபனின் ஆட்சி வீடு. விருச்சிக ராசி அனுசம் விசாகம் 4ஆம் பாதம், கேட்டை 4 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். இந்த வீடியோ பதிவில் விருச்சிக ராசிக்கு ஒரு முக்கியமான பலனை சொல்கிறேங்க. அதை வாழ்நாள் பலன். இந்த வீடியோ கேட்குறவங்க இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வயதானாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பயன்படும். விவரம் அறிந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிரயோஜனமான வீடியோ. ஒரு முக்கியமான தகவல். உங்கள் ஜனன ஜாதகத்தை கம்பேர் பண்ணி சொல்கிறேன், அதை ஒப்பிட்டு சொல்கிறேன். ஜனன ஜாதகம் முக்கியம். சரியா? தலையெழுத்து எப்படியோ அதுபடி தான் வாழ்க்கை நடக்கும். நம்ம தலையெழுத்து தான் நம்ம ஜாதக கட்டம். ஜாதக கட்டத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது. யோகங்கள் கிட்டத்தட்ட 300 யோகங்களுக்கு மேலே இருக்குது. 320 யோகம்னு சொல்கிறாங்க. பஞ்சமாக புருஷ யோகங்கள் 7 யோகம்தான். அதில் முக்கியமான யோகங்கள்னு சூரிய சந்திரனை மையப்படுத்தி சில யோகங்கள் இருக்குது. ஏன்னா சூரியன் சந்திரன் தான் முக்கியமான கிரகங்கள். நவகிரகங்களே ஒளி கிரகங்கள் சூரியனும் சந்திரன் தான். பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய கிரகங்களும் சூரியனும் சந்திரன் தான். சூரியன் நமக்கு தகப்பன், சந்திரன் நமக்கு தாய். அதனால தான் சூரியனை பற்றி பேசுகிறோம்னா தகப்பனை பற்றி சொல்கிறாங்க. சந்திரன் தாய்க்கு உடையவன், மாதுர்காரகன். ஸோ சூரிய சந்திரர்கள் தாய் தப்பனுக்கு ஈடானவர்கள். ஜனன ஜாதகத்தில் அவங்கள வச்சே தாய் தப்பனை பற்றி சொல்லிடலாம். அதுபோல் 4ஆம் இடம், 9ஆம் இடம். ஓகே நேயர்களே, இப்போ சூரிய சந்திரர்கள் ஒன்று சேர்ந்தால் அமாவாசை. சூரியன் சந்திரர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தால் அமாவாசை. 7ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா பௌர்ணமி. சமசத்துவமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா பௌர்ணமி. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் உள்ள நாட்கள் தான் திதிகள். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூன் அண்ட் சன், அதுதான் திதிகள். அது 14 திதிகள் இருக்குது. அமாவாசை, பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி அப்படின்னு போகும். இது உங்களுக்கு தெரியும். சரியா? சரி சார், இதுக்கும் விருச்சிக ராசிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இருக்குது. விருச்சிக ராசியில் சூரியன் இருக்கிற இடத்துக்கு சந்திரன் சில குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் சில தோஷத்தை கொடுப்பாரு, சில குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் யோகத்தை கொடுப்பாரு. யோகம்ங்கிறது என்ன சார் அப்படின்னா கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகள், கிரக சந்திப்புகள். சில கிரகங்கள் தங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொள்கின்ற தொடர்புக்கு பேர் தான் யோகம். அந்த யோகம் நல்ல யோகமாகவும் இருக்கலாம், கெட்ட யோகமாகவும் இருக்கலாம். கெட்ட யோகம் சொல்லும்போது அது தோஷமாகிறது, தோஷத்தை கொடுக்குது. அந்த தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணணும். தோஷ நிவர்த்திங்கிறது பரிகாரம், வழிபாடு. இது மூலியம் தான் அதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த தோஷத்தை சரி கட்ட முடியும். தோஷத்தை என்றைக்குமே அகற்ற முடியாது. அதாவது எப்படின்னா ஜோதிடத்தில் சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. எதனாச்சும் பரிகாரம் பண்ணிட்டோம்னா எனக்கு அந்த தோஷம் போயிடுமா சார் அப்படின்னா போகாது. அதோடைய வீரியம் கட்டுப்படும். எப்படி விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாதோ அது மாதிரி தான். விவரம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கேட்குறவங்க எல்லோரும் விவரமானவங்க தான். உங்களுக்கு தெரியும் 2021 உளுந்த பருப்பு விலை 100 ரூபா, இன்றைக்கி 140 ரூபா. 40 ரூபா கூடிருச்சு. இந்த 3 வருஷத்தில் 40 ரூபா கூடிருச்சு. இது கண்கூடான உண்மை. ஒரே ஒரு உதாரணத்துக்கு இந்த விலைவாசியை இனிமேல் குறைக்க முடியாது. இனிமேல் உளுந்த பருப்பு 100 ரூபாய்க்கு சத்தியமாக போக போகிறது கிடையாது. நம்ம எவ்வளோ நாள் வாழ்ந்தாலும் சரி, நம்ம 100 வருஷம் இன்னும் வாழ்ந்தாலும் சரி, 2034 வரைக்கும் வாழ்ந்தாலுமே உளுந்தம் பருப்பு இன்னும் 100 ரூபாய்க்கு போகிறது கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா அதை கட்டுப்படுத்தலாம். இதே 140 ரூபாய்க்கு இன்னொரு 4-5 வருஷத்துக்கு இருந்துச்சுன்னா நல்ல விஷயம். அப்படி தான் போகும். இப்படி தான் எல்லா பொருளுக்குமே, எல்லாத்துக்குமே விலைவாசின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா பொருளுமே விலைவாசியை குறைக்க முடியாது, கட்டுப்படுத்த தான் முடியும். அதுபோக கிரகத்தில் உள்ள பரிகாரம், அந்த தோஷத்தை எடுக்க முடியாது, குறைக்க முடியாது, கட்டுப்படுத்தலாம். அதோட தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம், வீரியத்தை கட்டுப்படுத்தலாம். இப்படி அதுக்கு தான் வழிபாடு, பரிகாரங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. பரிகாரங்கிறது மனிதனாக பார்த்து செய்கிறது, வழிபாடுங்கிறது இறைவன்கிட்ட சரணடைகிறது. சரியா? இறைவன் ஒரு சக்தி இருக்குன்னு இறைசக்தியை நம்பி மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக, முழு மனதோடு வழிபடுறது பேர் தான் வழிபாடு. ஓகே, இந்த வீடியோவுக்கு அது ரொம்ப முக்கியம். அதனால தான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன் நான். சரியா? புரிஞ்சுக்கோங்க. சில பேர் கூடுதலாக பேசுகிறோம்னா ரொம்ப பேசுகிறீங்க சார் அப்படிங்கிறாங்க. சில நேரங்களில் சில கருத்துக்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது, அழுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரைட்டு. இப்போ அழுத்தி சொல்கிற விதத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு யோகம் வருது, அதம யோகம். அதம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது என்ன சார் அதம யோகம் அப்படின்னா, உங்கள் ஜனன ஜாதகத்திலேயே ராசிக்கு சந்திரன் நின்ற இடத்துக்கு சூரியன் சில இடத்துல இருந்தார்னா அந்த அதம யோகத்தை கொடுப்பாரு. அப்படி எந்தெந்த இடம் சார் அப்படின்னா 1, 4, 7, 10. சந்திரனுக்கு 1, 4, 7, 10 சூரியன் இருந்தாரா அந்த அதம யோகத்தை கொடுப்பாரு. அப்படி பார்த்தா பௌர்ணமி அன்றும் வரும், அமாவாசை அன்றும் வரும். 1ஆம் இடங்குது என்ன, ராசியிலே சந்திரன் இருக்குது. பொதுவாகவே விருச்சிக ராசியில் சந்திரன் நீசமடைவார். அவர் ஸ்தான பலம் பெற்றாலுமே, நண்பர் வீட்டில் இருந்தாலுமே, செவ்வாய் வீட்டில் இருந்தாலுமே அவர் நீசமடைவார். விருச்சிகத்தில் செவ்வாய்க்கு சந்திரனுக்கு நீசம்தான்.
ஸோ அவர் நீசம் அடைஞ்சு சூரியன் கூட சேருவார். சேருது வந்து அதம யோகம். அன்றைய வந்து அமாவாசை, கார்த்திகை அமாவாசை அன்றைக்கி பிறந்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அதம யோகம் இருக்குது. அப்படி எந்தெந்த மாதத்தில் சார் அப்படி வருதோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் விருச்சிக ராசியில் கார்த்திகை மாதம், மாசி மாதம், வைகாசி மாதம், ஐப்பசி மாதம், இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சோதனை இருக்கும். இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும், வாழ்நாள் முழுக்க கஷ்டங்கள் இருக்கும், ஒரு அபிவிருத்தியே இருக்காது. சரியா, பெரிய பிரச்சனையாக இருக்கும், ஒன்று மாதிரி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும். டக்குன்னு ஒரு பிரச்சனை தீராது, வாழ்க்கையில் லிஃப்ட் ஆக முடியாது, கஷ்டங்கள் குறையாது. இது நிறைய நான் பார்த்துருக்குறேன், அனுபவ ரீதியாக உணர்ந்துருக்கிறேன். நிறைய நேர்கள் வந்து விருச்சிக ராசி நேர்கள் எங்களோட ஜாதகம் பார்க்குறாங்க. அதுபோல் நண்பர்கள் சர்க்கிளையும் விருச்சிக ராசி நேர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு மற்றவங்களை காட்டிலையும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக சில பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று குடும்ப பிரச்சனையோ, திருமண பிரச்சனையோ, புத்திர பிரச்சனையோ, இல்லைனா வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனையோ, தொழிலில் பிரச்சனையோ ஏதோ கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். கூடுதல் பணி சுமையோடையே இருப்பாங்க. எப்போவுமே வந்து இவங்களுக்கு வந்து ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். ஓவர் டைமத்தில் வேலை பார்க்குற மாதிரி தான், எப்போயுமே கூடுதல் நேரம் வேலை பார்க்குற மாதிரி கூடுதலாக சில கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த 4 மாதத்தில் பிறந்திருப்பாங்க. நான் இந்த வீடியோவை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஆய்வுக்குட்பட்டு தான் போடுறேன். இந்த யோகம், அதம யோகம்ங்கிறது வந்து ஒரு கஷ்டமான யோகம் தான். இந்த யோகம் வந்து ஜனன ஜாதகத்திலே வந்துடும், நம்மளை அறியாமல் தொத்திக்கிட்டு வரும். இது எப்படி சார் வருது அப்படின்னா, பித்ரு தோஷம் மாத்திரு தோஷத்தால் தான் வருது. இப்போ தான் வந்து சப்ஜெக்ட்டுக்கு வரும். பித்ரு தோஷம்னா என்னென்னா, நம்ம தகப்பன் வழியில் சில பாவங்கள் பண்ணியிருப்பாங்க, அந்த தோஷம் வந்து நமக்கு சேரும். பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளையாக பிறந்ததாமே, அது மாதிரி பெற்றவங்க செய்த பாவம், பெற்றவர்கள் தாத்தன் பாட்டன் பூட்டி ஆச்சி தாத்தா பாட்டி அப்படிங்கிறோம்ல, இவங்க செய்த பாவங்கள், அவங்க காலத்தில் செஞ்ச அக்கிரமங்கள், தர்மத்துக்கு எதிரான நடவடிக்கைகள், அப்புறம் அவங்க செய்த சில காரியங்கள், இதனால் வந்து என்ன ஆகும்னா பிறருடைய சாபத்தை வாங்கியிருப்பாங்க. அவங்க காலத்தில் வாழ்நாளில் வந்து பிறர் சாபத்தை வாங்கியிருப்பாங்க. அந்த சாபத்தோடைய நீட்சி வந்து அவங்களுக்கு குழந்தைகளாகவோ பேர குழந்தைகளாகவோ பிறக்கும். அவங்களுக்கு வந்து அந்த தோஷம் இருக்கும், வம்சவரித்தில் வந்து அந்த தோஷம் தொத்திக்கிறோம். அந்த தோஷம் தான் இந்த அதம யோகம். சூரிய சந்திரனை மையப்படுத்தி வருது. சூரியன் பித்திரு தோஷத்தை கொடுத்துருவார், சந்திரன் மாத்திரு தோஷத்தை கொடுத்துருவார். தாப்பன் வழியில் தான் வரும்னு சொல்ல முடியாது, தாய் வழியிலும் வரும். நம்ம தாயோட தாய் பாட்டி ஒரு பாவம் பண்ணியிருக்கான்னா அவளுடைய பாவம் வந்து பேர குழந்தைக்கு வரும், மகபுள்ள பேரனுக்கு வரும், சந்திரன் மூலியமாக வந்து நிற்கும். அது சரியா, இதை வந்து தீர்க்க முடியாது. இந்த அதம யோகத்தை வந்து வாழ்நாள் முழுக்க கழிச்சு தான் ஆகணும். இதை தீர்க்க முடியாது, கட்டுப்படுத்தலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விலைவாசி மாதிரி தான், கட்டுப்படுத்தலாம், அதோட தாக்கத்தை குறைக்கலாம். அப்படி இந்த பித்திரு தோஷம் மாத்திரு தோஷத்தை வாங்கினவங்க வந்து இந்த மாதத்தில் பிறந்திருப்பாங்க. விருச்சிக ராசியில் வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம். நான் இந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி மகரம், தனுசு, கடகம், இன்னும் சில ராசிகள்லாம் போட்டிருந்தேன். அவங்ககிட்ட இந்த வீடியோவை போட்டு கேட்டிருந்தேன், இந்த யோகம் இன்னும் அடுத்து நான் இன்னும் 2 யோகம் சொல்ல போகிறேன், அந்த யோகத்தை பற்றியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இந்த அதம யோகம், இன்னும் 2 யோகம்னா அடுத்தடுத்து வருகிற யோகம் சமயோகம், வரிஷ்ட யோகம். இந்த யோகங்களை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சதை சொல்லுங்கன்னா நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம் சார், நான் அதம யோகத்தில் பிறந்திருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வேணால் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அது மற்றவங்க கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கிறாங்க. சரியா, அப்ரிஷியேட் பண்ணி போட்டுக்கிறாங்க. நம்ம வீடியோ போட்ட பலன்களில் வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆமாம் சரின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. அதையும் வந்து என்க்ளோஸ் பண்ணுறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம போடுற செய்திகள் வந்து நேரில் போய் சேருது, நம்மளுடைய கால்குலேஷன் கரெக்டாக இருக்குது. நான் எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போடுவேன், நான் என்று சொல்லலை, நாங்கள். சரியா, எதுவுமே வந்து ஒரு ஆய்வுக்குட்பட்டு தான் போடுவேன். ஏன்னா நிறைய ப்ராக்டிக்கலாக நிறைய ஜாதகம் பார்க்குறோம். சிலரோட ஜாதகங்கள் பார்க்கும்போதே அவங்க சில காரணங்கள் சொல்லும்போதே அதுக்கு முகாந்திரம் இருக்கும் அந்த ஜாதகத்தில். சரியா, அதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸாக வச்சு தான் நான் சொல்கிறேன். இந்த யோகம் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்குது, அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, சரி சார், இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னா, சாபமான ஒன்று இருந்தால் விமோச்சனம் ஒன்று இருக்கும்ல, சாப விமோச்சனம். என்ன சார் தீர்வு அப்படின்னா, விருச்சிக ராசியில் பிறந்துட்டீங்க இந்த 4 மாதத்தில், கார்த்திகை, மாசி, வைகாசி, ஆவணியில் பிறந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போட்டு சிவபெருமானை கும்பிட்டுட்டு சிவசக்தி விளக்கு போடணும். சிவன் கோயிலில் அம்பாலும் இருப்பார், சிவனும் இருப்பார், சுவாமியும் இருப்பார். 2 பேரையும் கும்பிட்டுட்டு 2 நெய் விளக்கு போட்டு வந்துடணும் அமாவாசை தோறும். திதி இருக்கும்போது போகணும். சரியா, திதி முடிஞ்ச பின்னாடி போகக்கூடாது, அதை கேலண்டரில் பார்த்துக்கோங்க. திதி அன்னைக்கு போய் அமாவாசை ஒரு திதி தான், அன்றைக்கி போய் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா, நெய் விளக்கு 2 போட்டு வரணும். போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தோஷத்துலேருந்து கொஞ்சம் நிவர்த்தி பெறலாம். சரியா, போட்டு வர ஒவ்வொரு மாதமும் போயிட்டு வர உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும், வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். ஒரு மாதம் போயிட்டு சார் நான் போயிட்டு வந்தேன் எனக்கு ஒன்றும் நடக்கிறேன்னு சொல்லக்கூடாது, தொடர்ந்து செய்யணும். எறும்போற கல்லும் தேயும். சில காரியங்களை செய்ய தான் அதோடைய
அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக மாறும். சரியா, சில காரியங்களுடைய அதிர்வலைகள் நமக்கு வந்து சாதகமாக மாறும். சரியா நேர்களே, இது வந்து அதம யோகம். இன்னொரு யோகம் இருக்குது, சமயோகம். அதுவும் வந்து சூரிய சந்திரங்களை வச்சு தான் நடக்குது. பித்திரு தோஷம் மாத்திரு தோஷத்தை வச்சு தான். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, விருச்சிக ராசியில் தை மாதம், சித்திரை மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதத்தில் பிறந்திருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், விருச்சிக ராசியில் தை மாதம், சித்திரை மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம் பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கும் சமபங்கு கஷ்டம் இருக்கும். ஏதோ கைக்கு வாய்க்கு இருக்கும், ஏதோ சம்பாதிப்பாங்க, வாழ்க்கையை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே இங்கே அங்கே அப்படி இப்படி அப்படி போட்டு புரட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு படிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்படியே உருட்டிக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு பெருசாக முன்னேற்றம் இருக்காது. இவங்களுக்கும் அந்த தோஷம் இருக்குது. இவங்களும் வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போய் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு போட்டாங்கன்னா முன்னேற்றம் இருக்கும். ஸோ இந்த அதம யோகம் சமயோகம் ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு கஷ்டத்தை கொடுக்குற யோகங்கள். இதுதான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த யோகத்தில் பிறந்துட்டு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, என்ன தசாபத்தி நடந்தாலும் சரி. இப்போ விருச்சிக ராசியில் பிறந்திருக்கேன் சார், எனக்கு வந்து கேது திசை நடக்கு, சுக்கிர திசை நடக்கு, சூரிய திசை நடக்கு, சந்திர திசை நடக்கு, செவ்வாய் திசை நடக்கு. இதுக்குள்ளே தான் நடக்கும். சரியா, செவ்வாய் திசை, ராகு திசை, வயசானவங்களுக்கு குரு திசை, சனி திசை நடக்கும். நான் இந்த திசை நடக்குது சார், எனக்கு வந்து இன்னும் ஆக மாட்டேங்கி, நானும் கோச்சார பலன்கள் பார்க்குறேன், ஜோசியக்காரர்கிட்ட கேட்குறேன், வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த யோகத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த அதம யோகம் சமயோகத்தில் பிறந்திருப்பாங்க. இப்படி பிறந்தவங்க வந்து அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போய் வழக்கு போட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை தீரும். சரியா சார், நான் இந்த யோகத்தில் பிறந்திருக்கேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. விருச்சிக ராசியில் நான் பிறந்திருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் பிறந்ததுனால கஷ்டப்பட்டுருக்கிறேன், நீங்கள் சொல்கிறது ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது, எனக்கு சேருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க போடுங்க. வேறு எந்த தகவலாக இருந்தாலும் போடுங்க. சரியா, கட்டுறது கையளவு, கல்லாதது கடல் அளவு, எதாக இருந்தாலும் போடுங்க. அது என்ன தான் இருக்குன்னு பார்த்து சொல்லுவோம் நம்ம. ஓகே, அடுத்து வந்து இன்னொரு யோகம் இருக்குது கூடுதலாக, வரிஷ்டா யோகம். அதுவும் சூரிய சந்திரன் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. இந்த யோகம் வந்து நல்ல யோகம், அதிர்ஷ்டமான யோகம். சரியா, மனிதனை வந்து வளப்படுத்துகிற யோகம், மனிதனை வந்து நல்வழிக்கு மாற்றி கொடுக்குற யோகம். இந்த யோகத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க, வாழ்க்கையில் வந்து நல்லா இருப்பாங்க, அனைத்தும் பெற்று நல்லபடியாக இருப்பாங்க. அப்படின்னா இந்த யோகம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, விருச்சிக ராசியில் வந்து நான் சொல்கிற மாதத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி, இந்த 4 மாதத்தில் பிறந்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பீங்க, நல்லா இருப்பாங்க, மற்றவங்களை காட்டிலும் நல்லா இருப்பாங்க. ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி, இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை காட்டிலும் நல்லா இருப்பாங்க. மற்றவங்கன்னா என்ன, விருச்சிக ராசியிலே பிறந்திருப்பாங்க, அவங்கள காட்டிலும் இவங்க நல்லா இருந்திருப்பாங்க. அப்படி நான் இந்த 4 மாதத்தில் பிறந்திருக்கேன் சார், நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏதோ பரவாயில்ல, எனக்கு இந்த அர்ச்சம சனி வந்துச்சு, விருச்சிக ராசிக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி 7.5 சனியும் வந்துச்சு. சரியா, 2014, 15, 16லாம் விருச்சிக ராசி 7.5 சனி தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. சரியா, அந்த காலகட்டத்தில் நான் கூட கஷ்டப்படலை சார் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த வருஷ யோகம் இருக்கிறவங்களுக்கு வந்து 7.5 சனியில் கூட அந்தளவுக்கு பெருசாக கெடுபலங்கள் இருக்காது. அந்த கெடுபலனை வந்து அந்த கிரக நிலைகள் தாங்கிடும். சரியா, ஏன்னா சூரிய சந்திரர்கள் வந்து எல்லா கிரகத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒளிக்கிரகங்களில், முக்கியமான ஒளிக்கிரகங்களில் பூமியோடைய நேரடி தொடர்பு உள்ள ஒளிக்கிரகங்கள். அதனால் மற்ற கிரகங்களுடைய அந்த கெடுபலன்லாம் குறைச்சிருவாங்க. இவங்க இருக்கின்ற இடத்த பொறுத்து, பொசிஷனை பொறுத்து அந்த கிரகங்களுடைய கெடுபலங்கள்லாம் குறைஞ்சி நல்ல பலங்களாக மாறிடும். ஸோ இந்த மாதத்தில் பிறந்தவர்கள், அதாவது சூரியனுக்கு சந்திரன் வந்து 3, 6, 9, 12 இருக்க பிறந்தவர்கள், அது எந்தெந்த மாதம் சொன்னோம்னா மார்கழி மாதம், பங்குனி மாதம், ஆனி மாதம், புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த யோகத்தில் பிறந்தவங்க எப்படி சார் இருப்பாங்க, வருஷ யோகத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து நல்ல ஒரு அறிவுபூர்வமாக இருப்பாங்க, கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும், நல்ல ஒரு குணசாலியாக இருப்பாங்க, ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பாங்க, ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கும், எந்த ஒரு விஷயம் நுட்பமாக பார்ப்பாங்க. சரியா, நல்ல படிப்பு படிப்பாங்க, உயர்கல்விக்கு போயிருப்பாங்க, கற்பனை வளம் அதிகமாக இருக்கும், திரைப்படத்துறை, கலைத்துறையில் வந்து நல்லா சாதிப்பாங்க, தைரியசாலியாக இருப்பாங்க, மனதுக்கு சரின்னு பட்டதை டக்குன்னு சொல்லிடுவாங்க, நல்ல பேச்சாளர் அதிகமாக இருக்கும், அது பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும், நல்லா பேசுவாங்க, சாகச விரும்பியாலும் இருப்பாங்க. சாகச விரும்பினா என்ன, பிறர் செய்ய முடியாத இவங்க செஞ்சு காட்டுவாங்க. சிலர் வந்து சமூகத்தில் பெரிய லெவலில் இருப்பாங்க, வெகுஜன தொடர்பில், மக்கள் தொடர்பில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அரசியல்வாதியாகி எம்எல்ஏ, மந்திரி அப்படிலாம் பெரிய லெவலுக்குலாம் போகிறதுக்கு இந்த யோகம் கை கொடுக்கும். அரசாங்க வேலையும் கிடைக்கும், அரசாங்க வேலையில் பெரிய பதவிக்கு போய் நிர்வாகம் பண்ணி நல்ல நிலைமைக்கு போவாங்க. 30 வயசுக்கு மேலே இவங்களுக்கு வந்து ஒரு யோக காலமாக இருக்கும் இந்த வருஷ யோகத்தில் பிறந்தவங்களுக்கு. இது கண்கூடான உண்மை, நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்குறேன். இந்த வருஷ யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும்,
இருந்தாலும் வந்து வாழ்க்கையில் வந்து ஃபவுண்டேஷன் நல்லாயிருக்கும், பேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும். சரியா? பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து இந்த வீடியோ கேட்டுட்டு ஒருத்தர் சொல்லுவார், சார் நான் வருஷாபத்தில் பிறந்திருக்கேன், இப்போ கஷ்டப்படுறேன்னா இப்போ கஷ்டப்படுறதுக்கு வந்து வேறு காரணமாக இருக்கலாம், அது தசாபுத்தி காரணமாக இருக்கலாம். எந்த ஒரு மனிதனுமே வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு 80 வயசு வாழ்கிறான்னா 80 வயசுமே நல்லா இருக்க மாட்டான். சில நேரங்களில் சில ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். ஏற்ற இறக்கம் இருந்தால் தான் அது வந்து வாழ்க்கை. ரோடுனா மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும், அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். இல்லைன்னா அது ரோடே கிடையாது, ஈவனாக எதுவுமே கிடையாது இங்கே. சரியா? ஃப்ளாட்டாக எதுவுமே கிடையாது, உலகமே உருண்டையாக தான் இருக்குது. சரியா? அதனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். ஒரு யோகா இருக்குது சார், நான் கஷ்டப்பட்டுருக்கேன், நீ என்ன வீடியோ சொல்கிற, நான் யோகம் சொல்லிட்டேன், அதிர்ஷ்ட யோகம் வரிஷ்ட யோகம் சொல்கிறேன், ஆனால் நான் கஷ்டப்பட்டு தானே இருக்கேன் அப்படின்னு குதர்க்கமாக கேட்கக்கூடாது. இந்த யோகம் வந்து இந்த யோகத்தில் இருந்துக்கவங்க எவ்வளோ அவரேஜாக இருப்பாங்க. சரியா? மற்றவங்களை காட்டிலையும் கூடுதல் நிலவில் இருப்பாங்க, நல்ல நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களும் சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். கஷ்டமில்லாத மனிதன் யாருமே இல்லை, எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது. இன்று ஆண்டி முதல் அரசன் வரை அனைத்துக்கும் கஷ்டமாக இருக்குது. ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களும் கடந்த 10 வருடமாக எதிர்க்கட்சியாக இருந்து கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. கடந்த ஆளுங்கட்சியாக இருந்தவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாமலும் இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு தான் இங்கே பலன்கள் நடக்குது. அதுக்காக பழையவர்கள் வந்து நல்லவர்கள் அல்லன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்தவர்களும் நல்லவர்களாக இருக்க போய் தான், அவங்க ஜாதகத்தில் யோகமாக இருக்க போய் தான் அவங்களும் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, அந்த அமைப்பில் இருந்திருக்காங்க. இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா? இப்படி நிறைய இருக்குது உதாரணங்கள். சரியா? நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேரை பார்க்குறோம். நிறைய மாற்றங்கள் வந்து மனித வாழ்க்கையில் நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் வந்து கிரக நிலைகள் தான். ஆனால் பேஸுன்னு ஒன்று இருக்குது. பேஸுன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த அமைப்பு ரீதியாக இருக்க முடியும். சரியா? நல்ல குடும்பத்தில் பிறக்குது வேறு, நல்லபடியாக இருக்குது வேறு. நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க எல்லாமே நல்லபடியாக இருக்காங்களா? இல்லை. சில பேர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. தாய் தப்பனே சரி இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க குழந்தை வந்து யோக்கியானா, ஒழுக்க சீலனா, தர்மத்தின் தலைவனா பெரிய லெவலுக்கு போய் பேர் சொல்கிற போய் வாழ்வான். நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பான், குப்பையாக இருப்பான். நிறைய பார்த்துருக்கோம். தாய் தப்பன் பேர் கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கிடுவான். அப்படிப்பட்ட பிள்ளைகளும் நாட்டில் இருக்குது. அதனால் இதுதான் நிரந்தரம்னு எதையும் சொல்ல முடியாது. கிரகங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது பலாபலங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே நேயர்களே, உதாரணத்தை குறைச்சிக்கிறேன், நிறைய உதாரணம் சொல்ல வேண்டாம். ஆனால் அப்படி சொல்லியும் சில பேர் கமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அவங்க அந்த அளவுக்கு தான் புரிஞ்சுக்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஜோதிடம்ங்கிறது ஒரு அனுமான சாஸ்திரம் தான். ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஒன்று அளவு பண்ணலாம், அவ்வளோதான். பட் இதை வந்து ஆள முடியாது, வச்சு எல்லாத்தையும் ஆள முடியாது. அளவீடு பண்ணலாம், நிகழ்காலத்தில் நின்றுக்கிட்டு எதிர்காலத்தை பற்றி சொல்லலாம். ஓகே நேயர்களே, இந்த 3 யோகத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த அதம யோகம் சமயோகத்தில் பிறந்தவங்க அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் சக்தியும் கும்பிட்டு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு விருத்தி இருக்கும். என்னதான் உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் மற்ற தோஷங்கள் என்னமோ எவ்வளவு இருந்தாலும் சரி, இதை செஞ்சீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கும். நம்பிக்கையோடு செய்யணும். சரியா? வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம், மனசம் 4 பாதம், கேட்டை 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் ஈடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.